அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோம்பு மாசத்துல ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக 10 நிமிஷத்துல ஒரு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதில் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் நான் க்ளீன் பண்ணி அதில் 2 ஸ்பூன் சிக்கன் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது கூடயே 50 கிராம் தயிர், 1/2 லெமனும் போட்டு நல்லா பிசைஞ்சு மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறணும். இந்த மசாலாவிலேயே இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இந்த இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கணும். இந்த மசாலா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரணும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி யார் வேணாலும் செய்யலாம், பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். ஏன்னா நம்ம மசாலா எதுவுமே அரைக்க போகிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி மசாலா அந்த இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை மட்டும் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி அந்த தண்ணி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இதுக்குன்னு நான் தண்ணியெல்லாம் தனியாக நான் சேர்க்கலை. பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டேன். இது கூட நம்ம மல்லி புதினா எக்ஸ்ட்ரா போடணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே போட்டு நல்லா ஊற வச்சுருந்ததுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ கொதிக்கிறப்ப நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.